யுத்தம் முடிவடைந்து 7 ஆண்டுகளாகியும் வடக்கு மாகாணத்தில் வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய முக்கிய நிறுவனங்களான காங்கிரஸ் சிமெண்ட் தொழிற்சாலை, கலந்தன் ரசாயன தொழிற்சாலை, அனர உப்பளம், ஒட்டுசுட்டான் ஒட்டு தொழிற்சாலை போன்ற தொழிற்சாலை இன்னமும் இயங்கு நிலைக்கு கொண்டு வரப்படாமல் வருத்தத்துக்குரியது. எனவே இவற்றை மீளியக்கம் செய்து சமூக பொருளாதார அபிவிருத்தியை மேற்கொள்ளும் பொருட்டும் வேலை வாய்ப்பினை வழங்கும் பொருட்டும் இந்த தொழிற்சாலைகள் நிர்வாகத்தை வடக்கு மாகாண சபையிடம் கையளிக்க வேண்டும் என உத்தம ஜனாதிபதி, கௌரவ பிரதம மந்திரி மற்றும் கௌரவ கைத்தொழில் மற்றும் வாணிப அலுவல் அமைச்சரை ஆகியோரை இச்சபை கோருகின்றது. இது இப்பொழுது மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறபடியால் மாகாண சபைக்கு இதை கையளிக்கும்படியான இந்த கோரிக்கை நக்கல்காரன் கௌரவ முதலமைச்சர். நான் அதை வழிமொழிகின்றேன், அதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதாவது நாங்கள் முன்னரும் எழுதியிருக்கின்றோம் அந்த அவர்களுடைய திணைக்கள அமைச்சருக்கு இதை எங்களுக்கு கையளிக்க வேண்டும் என்று. அதுக்கு எந்த விதமான பதிலும் தரவில்லை. நான் இதை ஏற்றுக்கொள்கின்றேன். நாங்கள் இது சம்பந்தமாக மாகாண சபையினால் இப்ப ஏற்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்களுக்கு குறிப்பிட்டு நாங்கள்